Tirupura President G. Divakar Sir, General Secretary Agustin, all executive members, non-permanent union. Instead of calling HFU union, we call it as a non-permanent union. இந்த ஒரு யூனிட்டி பார்த்துட்டு நம்ம இந்தியாவே ஷேக் பண்ணலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தை என்னன்னாக்கா, the future of our country doesn't lies on military basis, but education is the defense for our country ன்னு சொன்னார். மிலிட்டரியோட எஜுகேஷன் இருந்தாக்கா நம்ம இந்த நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் சொன்னார். இன்னொரு வார்த்தை சொன்னார் டாக்டர் B.R. அம்பேத்கர்ஜி, if you want to bring any changes in the society, unless you get into the legislature, you cannot bring any changes in the society ன்னு சொன்னார். ஆனாக்கா அரசியல்ல இல்லாத நீ வெளியில இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எவ்வளவு பணக்காரா இருக்கலாம், எவ்வளவு எஜுகேஷனா இருக்கலாம், ஆனா without political power you cannot achieve anything in the society to bring changes. இப்போ நான் எல்லாம் நம்ம பிஷப் நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம தொழிலாளிங்க அவங்க, நான் தெலுங்கு பேசுறேன், கன்னடா பேசுறேன், இங்கிலீஷ் பேசுறேன், தமிழ் கொஞ்சம் கஷ்டம். இங்க தான் இந்த ஸ்கூல் தான் படிச்சேன். நான் ஏலங்கோவன், சந்திர எல்லாம் கிளாஸ்மேட்ஸ், நிறைய பேர் என் கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க. இந்த தங்கவயல் மனிதன் நான். ஆனா நான் இப்போ பெங்களூர் போயிட்டு பிறகு அங்க சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிடுறேன். ஆனா கேஜிஎஃப் நடக்குது எல்லாமே அப்டேட். அமித்ஷாஜி அவங்க பையன் ஜெய்ஷா அவங்க கூட நான் இப்பவே வாட்ஸ்அப் கால் பண்ணி நான் பேசுறேன். ஒரு டைம் கிடைச்சாக்கா இந்த கார்பரேட் மெம்பர் பெண்மேலேருந்து இங்க வந்து உங்க கூட பேசுற மாதிரி இப்பவே நான் வாட்ஸ்அப் கால் ஜெய்ஷா சார் கூட இப்போ பேச போறேன். அவங்க வர கேட்க அவங்க வர வைக்கிறேன். இப்போ கேஜிஎஃப்ல எப்பவுமே இட் வாஸ் கால்ட் as லிட்டில் இங்கிலாந்து. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க நம்ம மைண்ட்ஸ்ல சேலரி கொடுத்தாங்க ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும். இந்த துணி மிக்சர் கடை அந்த க்ளோரி நம்ம மைண்ட்ஸ்ல பெமெல் அண்ட் மைண்ட்ஸ் அந்த சேலரி கொடுத்தாங்க மார்க்கெட் எல்லாம் நெருங்கிட்டு இருக்கும் கறி வாங்கிறதுக்கு. எப்போ திருப்பி அந்த மாதிரி சூழ்நிலை வரும். நம்ம கேன்டீன் இங்க பண்ற வடை சாம்பார், நான் 54 கண்ட்ரி போனேன். ஆனா கேஜிஎஃப்ல பண்ற சாம்பார் இட்லி எங்கமே ஒண்ணுமே. நான் பெங்களூர் போனப்போ நான் வேலைக்கு போனேன். வேலை கேட்கும் போது அவங்க கேட்கறாங்க, இந்த ஊர் எந்த ஊர்? கேஜிஎஃப் காரங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்ல பெங்களூர்ல. ஏன் தெரியுங்களா? கேஜிஎஃப் காரன் பார்ன் லீடர், எங்க போனாலும் லீடர் ஆகலாம். எதுக்கு நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னாக்கா இந்த சின்ன ஒரு ப்ரொடெஸ்ட்ல இது ஒரு கஷ்டம் இல்லை, இது ஒரு ரிஃபார்மேஷன். இப்போ ஒரு மார்க் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாக்கா உங்களால யூனிட் பார்த்துட்டா சேஞ்சஸ் வரும். மெயின் ரீசன் என்னன்னாக்கா நம்ம பசங்களை எஜுகேஷன் பண்ணி வைக்கணும். டாக்டர் அம்பேத்கர் ஜி அவர் பேரன் பிரகாஷ் ஜி அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. Always he tells education is the defense for our country, not the military. அதனால உங்க பசங்க அட்வொகேட் ஆகணும், உங்க பசங்க அரசியல் இருக்கணும், உங்க பசங்க பியூரோக்ராட்ஸ் இருக்கணும். நம்ம தொழிலாளி எங்க அப்பா மைன்ஸ்ல வேலை செய்தாரு, எங்க மாமா பெம்மெல்ல வேலை செய்தார். ஆனா நான் அந்த ரெண்டுத்துக்கு நான் வேலை செய்யறதுக்கு நான் இஷ்டம் இல்லை. நான் அதோடு பெரிய லெவல் இருக்கணும் முயற்சி பண்ணேன். சேம் எங்க அப்பா அம்மா நானும் கஷ்டப்படக்கூடாது. அது உங்க காலம் போயிடுச்சு. நீங்க கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தீங்க. மைன்ஸ்ல கண்ணில வேலை செய்யுது, பெண்மையில வேலை செய்யுது.
ஆனா இப்போ வந்து நீங்க இந்த ப்ரொடெஸ்ட் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு வெற்றி வந்துட்டு இருக்கு, உங்க நோக்கம் ஒண்ணுதான் இருக்கும், நம்ம பசங்களை படிக்க வைக்கணும். இன்னைக்கு எதுக்கு நம்ம வேறவங்களை நம்ம கேட்கிறோம்னாக்கா, இந்த தங்கவயல்ல நம்ம யூனியன் லீடர்ஸ் இந்த தங்கவயல்ல ஒரு அரசியல்வாதி இல்லாதாயிடுச்சு நம்மளுக்கு. அதே ஒரு கேஜிஎஃப் கார ஒரு எம்எல்ஏ ஆயிட்டுனாக்கா உங்களை விட்டு இருப்பாரா? ஒரு கேஜிஎஃப் கார ஒரு எம்பி ஆயிட்டுனாக்கா நம்ம ஊர் விட்டு இருக்குமா? நம்ம ஒரு வாட் செய்த தவறுக்கு நம்ம அனுபவிக்கணும். இன்னைக்கு திவாங்காதா நம்ம தமிழ்ல என்ன சொல்றது தெரியாது, நம்ம டிஎஸ் மணி இருக்கலாம், எம்எல்ஏ சிஎம் ஆறுமுகம் இருக்கலாம், பக்தவச்சலம் இருக்கலாம், ராஜேந்திரன் சார் அவர் இருக்கலாம். ஆனா நம்ம இந்த லீடர்ஸ் விட்டுட்டோம். அந்த லீடர்ஸ் இருந்தப்போ தேவராஜ் அரசு மெடிக்கல் காலேஜ், குண்டராவ் பூச்சி ஆறுமுகம், சிஎம் ஆறுமுகம் மெடிக்கல் காலேஜ், கெங்கல் ஹனுமந்தய்யா ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ், இன்ஜினியர் காலேஜ் எல்லாம் பெங்களூர் இருக்கிறாங்க கொண்டு வந்து பேசாங்க. இப்ப என்ன பண்றாங்க, வேற ஆளுங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம இருக்கிற ஃபேக்டரிகளை மூடிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிகாஸ் nobody is in the legislature. நீங்க 10,000 பேர் ஆனா கூட, 1,00,000 பேர் ஆனா கூட ஒரு அரசியல்வாதியில கட்டி நம்ம வாய்ஸ் இல்ல, நம்ம ஆளுங்க வாய்ஸ் கிடையாது. இப்போவே சாயந்தரத்துக்குள்ள அந்த கார்பரேட் யாரு இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஆளுங்க இருக்கிறாங்களோ அந்த கார்பரேட் லெவல்ல எனக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடணும். வாட்ஸ்அப் கால் நான் பேசிட்டு டெல்லியில நான் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்றது. இப்போ குமாரசாமி மினிஸ்டர் இருக்கலாம், லேபர் மினிஸ்டர் நம்ம டெல்லியில, சென்ட்ரல் மினிஸ்டர் யாருங்க இப்போ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் குமாரசாமி தானே, அவரு கூட வந்து போன மாட்டேன். அவரு கூட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, நம்மகிட்ட இருக்கிற மேன் பவர், லேபர் பவர் இந்தியாவில் எங்கமே இல்லை. ஸோ அவங்க என்ன புதுசு தெரியாது. நம்ம ஒரு அட்வொகேட்டா இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அவர் அமித்ஷா அவங்க பயனோட ஜெய்சார் சார் கிட்ட இப்போ நான் பேச போறேன். அப்புறமா நீங்க வெற்றி வந்து பேருக்கு 2 ஞாபகப்படுத்துங்க, உங்க பசங்களை பெரிய பெரிய எஜுகேஷன் பண்ணுவீங்க. 2வது அரசியல்ல நம்ம ஆளுங்களுக்கு பண்ணுவாங்க. இங்க இந்தியால எங்கமே இல்லை, வேற ஊருக்கு போயிட்டு கேசின்னு வர்றது, நம்ம ஊருக்கு வந்துதான் எல்லாம் கேசிட்டு பேர் ஆகிறாங்க. அப்போ நான் உங்க வீட்டு பொண்ணு, நானு உங்க வீட்டுக்கு பையன் நான் வந்து உக்காருவாங்க. பொசிஷன் வந்து பேருக்கு நீ அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. நான் ஆக்சுவலி ஏசாமி ஏற்றுக்கிறேன். ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வேலை பண்ணிக்கிட்டு எனக்கு எங்க வேலை யாருமே கொடுக்கல. கேஜிஎஃப் பண்ண கிரிமினல் ஆடுறாங்க. என்ன கேஜிஎஃப் பண்ணாக்கா அவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆடுறாங்க, வண்டர்ஃபுல். ஆனா வேலை கொடுக்கல. நானே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன், ஒரு அட்வொகேட்டா. இன்னைக்கு நான் ஃபார்மர் அட்வைசர் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, கர்நாடகா லீகல் சர்வீஸ் மெம்பர், பிஎல்வி மெம்பரா இருந்தா. இப்போ பிராக்டிசிங் பிஜேபி பார்ட்டிக்கு நான் மைனாரிட்டி இருந்த அவங்களுக்கு அட்வைசர் இருந்தேன். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு வரானாக்கா, நீங்க வெற்றி பெற்று பேருக்கு ஆஃப்டர் யூ கெட் விக்டரி, ரிமெம்பர் உங்க வீடு வந்து நீங்க தான் சரி பண்ணிக்கணும். எதிரி வீட்டுக்காரன் வரமாட்டான், பின்னாடி வீட்டுக்காரன் வரமாட்டான். நீங்க நோவு எனக்கு நோவு வருது உங்களை பார்த்தாக்கா. கொரோனா டைம்ல 10,000 பேருக்கு ரேஷன் கொடுத்துருக்கேன் கேஜிஎஃப்ல, சாரி பெங்களூர் கேஜிஎஃப் 2 சேர்ந்து. நம்ம சீனியர் பிரின்சிபல் ஜட்ஜ் சோமசேகர் ஜி கொண்டு வந்த கேஜிஎஃப் கொண்டு வந்து அவங்க மூலியமா ரேஷன் கொரோனா டைம்ல எத்தனோ தாய்மார்களுக்கு எத்தனோ ஏற்பட்ட குடும்பத்துக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிறோம். ஆனா அந்த நோவு ஏன் பெங்களூர்ல இல்லையா? கொரோனா டைம்ல சாப்பாடு இல்லாத நிறைய பேர் இல்லைங்களா? ஏன் கேஜிஎஃப்கே வந்தானாக்கா இந்த தங்கவயல் பிறந்தேன் நான், இந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன் நான், இந்த
டிஸ்பென்சரியில இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும், இங்க சாப்பிட்ட இந்த கேண்டீன், இங்க பச்ச, இது எங்க அப்பா ஊரு, இது எங்க அம்மா ஊரு, என் தாத்தா ஊரு, என் ஊரு. நான் கூட இப்ப லேண்ட் வாங்கிக்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது கதுப்பதில்லை. அதான் ஏசை ப்ராஜெக்டாக இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, உங்க வீடு எதுக்கு நீங்க தான் பண்ணோம்னாக்கா, எதிர் வீட்டுக்காரர் வரமாட்டான், பின்னாடி வீட்டுக்காரர் வரமாட்டான், வெளிநாட்டு வீட்டுக்காரர் வரமாட்டான். உங்க வீடுனாக்கா நம்ம ஊர் நம்ம ஆளுங்க தான் சரி பண்ணணும். இன்ஃபுளுன்ஸ் எடுக்கலாம். ஒருத்தங்க எனக்கு அவன் தெரியும், இந்த மினிஸ்டர் தெரியும், அந்த மினிஸ்டர் தெரியும், என்ன பண்ணுவான், எந்த மினிஸ்டர் தெரிஞ்சாக்க நீ என்ன பண்ணிக்கிற, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எப்போ அவர் மினிஸ்டர், நீ எப்போ அரசியல் இருக்க, உன் மூலியமா நடக்கணும், மற்ற மூலியமா அல்ல. சுப்ரீம் கோர்ட் மூலியமா எந்த கேஸ் இருந்தாலும் வந்தாலும் மூலியமா இந்த நான் பர்மனெண்ட் யூனியன் மூலியமா பெம்மெல் நம்ம தங்கவையில் நான் ஃப்ரீயா ஃபீஸ் இல்லாத ₹1 இல்லாத நான் ஃப்ரீயா ஃபைட் பண்ணுறேன். கார்பரேட் மெம்பர் இப்போ வராதுனாக்கா அவங்க மேல நம்ம ஒரு கேஸ் ஆல்ரெடி ஹைகோர்ட் ஆர்டர் இருக்க இம்ப்ளிமெண்டேஷன் ஹைகோர்ட் ஆர்டர்னாக்கா அப்போ கோர்ட் கண்டெம்ட் ஆர்டர் போயிட்டு திருப்பி அவங்களுக்கு வேலை அது ஹைகோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்கட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நம்ம இமிடியேட்டா பிஎல் ஃபைல் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் கொண்டு வரோம். ஆனா இந்த உங்க இல்ல யூனியன் பட்சவாகி அண்ணாக்கா on behalf of your union I will take ₹1 also no fees. I'll fight freely in Supreme Court. நிறைய பேர் அட்வொகேட்ஸ் ஆனா நான் ஃப்ரீயா உங்களுக்காக ஃபைட் பண்ண போறேன். இப்போ நம்ம அபிஷியலா ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம என் ஊர் இது கேஜிஎஃப் ஆனாவும் தெரியல, நான் கேஜிஎஃப் ஆனது இன்னைக்கு நாங்கள் பேச போறோம். ஈவன் குமாரசாமிஜி அவர் கூட நம்மளுக்கு ஒரு சீசன் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவரோட அமித்ஷா பையன் கூட நம்ம பேசிட்டு நம்ம அந்த கார்பரேட் மெம்பர் யாருன்னு இருக்கலாம் டீம் வந்து உங்களுக்கு ஆறு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வேணும் உதவி பண்ணாக்கா நம்ம நன்றி இருக்கலாம். இல்லை கட்ட நம்ம இங்கே இல்லை அந்த வானத்தை பூமியை ஷேப் பண்ற மட்டும் நம்ம தூங்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணாக்கா ஸ்டார்டிங் இஸ் ஈஸி, எண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எண்டிங் ஆகணும் மட்டும் நம்ம தூங்கவே கூடாது. சுவாமி விவேகானந்தஜி ஒரு வார்த்தை நியூயார்க்ல சொன்னார், ஐ வில் நெவர் ஸ்லீப் அன்டில் ஐ ரீச் மை ட்ரீம் ஆனார். நம்ம விஷன். ஸோ நம்ம விஷனை முடிக்கிற மட்டும் நீங்க தூங்கக்கூடாது, நாங்க கூட தூங்கக்கூடாது. கேஜிஎஃப் காரங்க என்ன நாட்டுல இருந்தாலும் உலகத்துல 230 நாட்டுல யார் இந்த சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கிறீங்களோ நீங்க கூட send the waves to the central government, to Modi ji, our PM and Home Minister. எங்கிட்டாலும் நம்ம ஊருக்காக நம்ம பிறந்த வாழ்ந்த நம்ம ஏறுங்க அந்த மரத்தை அந்த வேர் இருக்குல்ல அந்த வேறவே கேஜிஎஃப் தான் இருக்கு. எல்லாமே இங்க தான் வரணும். பர்த் சர்டிபிகேட்டுக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாம் இங்க தான் வரணும். நாளைக்கு நீ சிக்காயிட்டு உன்னை வீட்டை தொடுத்துட்டாங்க கேஜிஎஃப் கொண்டு வந்து போடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கின்னு நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம ஊருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திருப்பி மூஞ்சில நம்ம அந்த சிரிப்பு அந்த அழுகு பார்த்துட்டு அந்த ஃபேக்டரி ஒண்ணு இன்னொரு ஃபேக்டரி கூட கொண்டு போகணும். இண்டஸ்ட்ரியல் ஏரியா பண்றாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.